ஆச்சி பாதாம் ட்ரிங்க் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ. வழக்குரைஞர் சங்க தலைவர் தேர்தல் நடத்த இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. கூட்டுக்குழு உறுப்பினர்கள் குறித்த அவதூறு பரப்புரைகளை தடுக்குமாறு சோனியாவுக்கு அண்ணா ஹசாரே கடிதம். கால்பந்து வீராங்கனை ஆருணிமா சின்ஹா மேல் சிகிச்சைக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மாற்றம். ஆசிரியர் பயிற்சி பள்ளி விதிமுறை தொடர்பான தமிழக அரசின் அரசாணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை. சாந்தி பூஷன் மீதான குறுந்தகடு புகார் குறித்து நேர்மையான விசாரணை நடத்தப்படும், அமைச்சர் ப. சிதம்பரம் உறுதி. தமிழகம் முழுவதும் உள்ள உரிமையியல் நீதிமன்ற நீதிபதிகள் 83 பேர் பணியிட மாற்றம். பிணையில் விடுவிக்கப்பட்ட விநாயக்சன் கடவுச்சீட்டை சத்தீஸ்கர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க ஆணை. காஷ்மீரின் டோடா மாவட்டத்தில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் பலி. அல் கொய்தா தாலிபான் தீவிரவாதிகளின் கொலை மிரட்டலை எதிர்கொள்ள தயார், முஷாரப் அறிவிப்பு. இலங்கை மட்டைப்பந்து அணியின் புதிய தலைவராக திலகரத்னே தில்சான் நியமனம். மணி செய்திகள் வழங்கியவர்கள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.